வணக்கம் தமிழா. எங்கிட்ட இருக்குது OnePlus Nord CE5. இப்போ OnePlus வந்து இந்த புதிய Nord சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Nord 5 ஏற்கனவே வந்து இந்த வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இந்த OnePlus Nord CE5 OnePlus ஃபோன்களில் அவங்களோட லைனப்பில் அஃபோர்டபுளான ஃபோன் வந்து இந்த CE சீரீஸில் கொண்டு வராங்க. அஃபோர்டபுள்னு சொல்லுது, அவங்க ஃபோன்களில் அஃபோர்டபுளான வரிசை. ஸோ இதில் வந்து இந்த CE5 வந்து புதிதாக வந்திருக்கு. ஸோ இதை பற்றி இப்போ வந்து பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 23,000 ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்த 23,000 சொல்கிறது வந்து 2,000 rupees ICI பேங்க் கிரெடிட் கார்டு ஆஃபர் சேர்த்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இல்லாட்டி 25,000 இதோட ப்ரைஸ். 3 வேரியண்ட் ப்ரைஸ் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த Nord CE5 சீரிஸ் பற்றி முழுமையாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வருது. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த டார்க் ப்ளூவில் இந்த சாஃப்ட் பேக் கேஸ் தந்திருக்காங்க. என்னோட ஃபோன் கலர் வேரியண்ட்டுக்கு மேட்சிங்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த ஃபோனை வந்து வெளியெடுக்கலாம். ஸோ எங்கிட்ட இருக்குது நெக்ஸஸ் ப்ளூங்கிற இந்த கலர். ஸோ அதனால தான் ப்ளூ கலரில் இந்த சாஃப்ட் பேக் கேஸும் தந்திருக்காங்க. ஸோ இது மொத்தம் 3 கலரில் இந்த ஃபோன் வருது. ஸோ மார்பிள் மிஸ்ட் மற்றும் பிளாக் இன்ஃபினிட்டின்னு 2 வேறு கலர்லையும் இருக்குது. சரி, பாக்ஸுக்குள்ளே வேறு இடம்னு பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் சார்ஜர், டைப் சி கேபிள் மற்றும் சிம் எஜெக்டர் பின் தந்திருக்காங்க. ஸோ இந்த CE5 டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிளாஸ்டிக் பேக், 8.17 mm திக்னஸ், 199 grams வெயிட்டில் இது வருது. 7100 mAh பேட்டரி வந்து இதில் தராங்க. பட் வெயிட் வந்து 200 கிராம்ஸுக்கு உள்ளதாக இருக்குது. மேல் பக்கம் மையா சென்சர் இருக்குது. கீழே வந்து ஒரு சிங்கிள் பாட்டம் ஸ்பீக்கர் வந்து தராங்க. USB டைப் சி போர்ட், சிம் ட்ரே. ஸோ இது வந்து ஹைப்ரிட் டூவல் சிம். 2 5G சிம் போடலாம். இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். லெஃப்ட் சைடில் இந்த அலர்ட் ஸ்லைடர் இல்லாட்டி இந்த ப்ளஸ் கீ இப்போ கொண்டு வராங்க. அதில் கிடையாது. ஸோ CE சீரீஸில் அந்த கீஸ் வந்து தரதில்லை அவங்க. சார் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ கிடையாது. எக்ஸ்ட்ரா சில ஆப்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிங்க்டின், ஃபேஸ்புக், ஃபோன்பே இந்த மாதிரி சில ஆப்ஸ் இருக்குது. இது தேவையில்லாத நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். கால் ரெக்கார்டிங் உண்டு. எட்ஜ் லைட்டிங் தராங்க, எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது சைடில் வந்து லைட்டிங் இருக்கும் டிஸ்பிளே சுற்றி. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் HDR10 சப்போர்ட் இருக்குது. ப்ரைம் வீடியோலையும் HDR10 சப்போர்ட் இருக்குது. ஸோ யூடியூப் வந்து 2160p HDRல நீங்கள் வந்து பார்க்கலாம். 6.77 inch டிஸ்பிளே, அமோலட் டிஸ்பிளே. இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட வருது. 10-bit கலர் பேனல், HDR10 சப்போர்ட் இருக்குது. நார்மல் பிரைட்னஸ் வந்து 800 nits, HBM வந்து 1300 nits, பீக் பிரைட்னஸ் வந்து 1430 nits வரைக்கும் போகுது. டீசெண்டான அவுட்டோர் விசிபிலிட்டியும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது. கலர் ரிப்ரொடக்ஷன், சேச்சுரேஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்குது மீடியா கன்சம்ஷனுக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கு இந்த ஃபோனில் வந்து டிமென்சிட்டி 8350 சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரெனோ 13, ரெனோ 14 அதில் உள்ள சேம் சிப்ஸ் தான் இதுலேயும் தந்திருக்காங்க. 8GB RAM, 12GB RAM வேரியன்ட் இருக்குது. 128GB, 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கிடைக்குது. UFS 3.1 ஸ்டோரேஜ், LPDDR5X RAM வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்சுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் விளையாடலாம். ஸோ இந்த சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சிப்செட் ஆகுது அமைது. இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 7 சீரிஸ் சிப்செட்டை விட பெட்டராக இருக்குது. இதோட GPU வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 கிட்டத்தட்ட சேமான ஒரு GPU பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அப்கோர்ஸ் CPU அதை விட கொஞ்சம் குறைவு. பட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சிப்செட் வந்து தந்திருக்காங்க. கேம் விளையாடுறதுல நல்லாவே இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு சிப்செட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஆல்ரவுண்ட் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 2 கேமரா இருக்குது. ஸோ மெயின் கேமரா வந்து 50 MP சோனி லைட் 600 சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. 26 mm ஃபோக்கல் லென்ஸ் ஓடி இது வருது. அப்புறம் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் தராங்க, ஆம்னிவிஷன் சென்சர். ஃப்ரண்டில் 16 MP கேமரா, சோனியோட IMX 480 சென்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 4K வீடியோ வந்து பின்பக்கம் எடுக்கலாம். OIS EAS சப்போர்ட் ஓடி வருது. ஃப்ரண்டில் வந்து 1080pல மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். கேமரா ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ மோட், வீடியோ, ஃபோட்டோ, போர்ட்ரேட். மோடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோமோ ஆப்ஷன் இருக்குது. டூவல் வீடியோ, பேனோ, டாக்குமெண்ட் ஸ்கேனர் அதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல டே லைட்டில் நல்ல ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே இருக்குது. நைட் ஃபோட்டோஸ் கூட ஓகேவாக தான் இருக்குது. இந்த செக்மெண்ட் பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேமரா எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவாக தெரியல.
கேமரா வீடியோ சாம்பிள் 4K கிடையாது, 1080 60 fps மேக்ஸிமம் எடுக்கலாம். ஸோ அதோட இந்த ஃபோனோட பெரிய ஹைலைட்டே இதோட பேட்டரி. 7100 mAh பேட்டரி வந்து இதில் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உடைய வந்து பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஒரு 1 hour 10 minutesல இதை வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். பட் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ பேட்டரி வந்து இதோட ஒரு கீ ஹைலைட். ஸோ ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணி அவங்களோட ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெமினி இருக்குது, செக்குல் டு சர்ச் இருக்குது, ஏஐ பிளர், ஏஐ ரிஃப்ளெக்ட், எரேசர் அந்த மாதிரி சில ஏஐ சாப்ஸ், அப்புறம் ஏஐ டிரான்ஸ்லேட், ஏஐ சம்மரி, ஏஐ வாய்ஸ் ஸ்கிரைப்னு இந்த மாதிரி பல ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நல்லாவே வந்து அக்சசிபிளாகவும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து OnePlus Nord CE5. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்ப்போம். கான்ஸ்னா எனக்கு ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான் வந்து தோணுது, அதாவது சிங்கிள் ஸ்பீக்கர். ஸோ டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இதில் வந்து தந்திருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு கான். மற்றபடி பிக் பேட்டரி இதோட மிகப்பெரிய ஹைலைட். 7100 mAh பேட்டரி தராங்க. டிஸ்பிளே நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்குது இந்த செக்மெண்ட்டுக்கு. அப்புறம் வந்து ஒரு டீசெண்டான கேமரா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த OnePlus Nord CE5 பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழா சேனல் சர்ச் பண்ணுங்கள். வீடியோ படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது ரேஷ்மாஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.